வணக்கம். ஏப்ரல் 25ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்திருக்கு. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. சைனா யூஎஸ்ஏ இடையே இருக்கக்கூடிய அந்த வர்த்தக போர் வந்து ஒரு சுமூகமான ஒரு முடிவை எட்டுன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ரொம்ப அதிகமாக போட்டிருக்கிற வரி எல்லாமே இப்போ குறைய வாய்ப்பு இருக்குன்ற ஒரு செய்தி இருந்துகிட்டு இருக்குது. அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.4% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட். இந்த வீடியோ சேர தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி மதியம் 12 மணி அளவில் நிஃப்டி 1.5% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். சிக்கிம் மாநிலத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இடைவிடாத மழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. 1000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் அங்கே சிக்கிட்டு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அந்த செய்தியில். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பாகிஸ்தான் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறாங்க. இந்திய ராணுவம் தகுந்த பதிலடி கொடுத்து வருவதாக பத்திரிகையில் செய்தி வெளியாகியிருக்கு. பாலிசி பஜாருடைய பேரண்ட் கம்பெனி பிபி ஃபின்டெக் அவங்கள குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவங்க குடும்பத்திற்கு வேலைவாய்ப்பு வழங்குறாங்க பிபி ஃபின்டெக். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய படிப்புக்கான செலவையும் அவங்க ஏற்றுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. தகவல் நம்ம கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லேருந்து. மாருதி சுசுகி குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்றைக்கி அறிவிக்கிறாங்க. அதற்கு முன்னாடி ஒரு முன்னோட்டம் மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. மார்ஜின் ப்ராஃபிட்டில் பாதிப்பு இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு முக்கிய காரணம் சொல்லியிருப்பது டிஸ்கவுண்ட்ஸ் நிறைய வழங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விளம்பரத்திற்கு நிறையா செலவு செய்திருக்கிறாங்க. இந்த 2 காரணங்கள் காரணமாக மார்ஜின் ப்ராஃபிட்டில் பாதிப்பு இருக்கும்னு கருதுறாங்க மணி கண்ட்ரோலில். வருவாய் எதிர்பார்ப்பது 40,836 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 7% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நெட் ப்ராஃபிட் 3,852 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 1% விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வோடோஃபோன் ஐடியாவில் ஒரு பெரிய டீல் இன்றைக்கி நடந்திருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18ல் தகவல் கொடுத்துருக்காங்க. 1.44% ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருக்கு. அதாவது 103 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த மதிப்பு 823 கோடி ரூபாய். சராசரியாக ஒரு ஷேருடைய விலை ₹7.98 டிரான்சாக்ஷன் நடத்தியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18ல். டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. அவங்களும் பிஹெச்இஎல் இணைந்து வெஸ்ட் பெங்காலில் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின் உற்பத்தி ஆலையை திறந்து வைத்திருக்கிறாங்க. ஏற்கனவே அரசு கிட்டேருந்து 24,000 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சப்ளை இந்த ஆலையிலிருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆலையுடைய உற்பத்தி திறன் ஆண்டிற்கு 300 கோச்சஸ், அது 850 உயர்த்த வேணுன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ். பிரைம் செக்யூரிட்டிஸ் லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹1.50. டாடா மோட்டார்ஸ் மற்றும் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா விழுந்ததற்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க சிஎன்பிசி டிவி 18. இன்றைக்கி பொதுவாகவே மார்க்கெட் டவுனில் தான் இருந்தது. இருந்தாலும் டாடா மோட்டார்ஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா வீழ்ச்சிக்கு சைனா ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதுதான் காரணம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு அவங்க சப்ளை செய்து வந்த ரேர் எர்த் மேக்னட்ஸை உடனடியாக நிறுத்துறாங்க சைனா. சில கட்டுப்பாடுகளை கொண்டு வராங்க. அதாவது ஒரு கம்பெனி இந்த ரேர் எர்த் மேக்னட்ஸை வாங்குறாங்கன்னா அது 3வது பார்ட்டி, தேர்ட் பார்ட்டிக்கு விற்பனை செய்யக்கூடாது. அதே மாதிரி ஆயுதங்கள் செய்ய பயன்படுத்தக்கூடாது. புதிய கட்டுப்பாடுகளெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க சைனா. இதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உற்பத்தியாளர்களுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கும். அந்த உற்பத்தியில் பாதிப்பு ஏற்படும்ன்றதான் புரிதல். அதனால் அரசு உதவி செய்ய வேண்டும்னு மத்திய அரசு கிட்ட போயிட்டு இருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் உற்பத்தியாளர்கள். தகவல் கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லேருந்து. எம்ஃபசிஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹57. முழு நிதியாண்டிற்கான டேட்டா பார்க்கும்போது, ரிசல்ட் பார்க்கும்போது ரெவென்யூ இயர் ஆன் இயர் 6.7% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் முழு ஆண்டிற்கு ₹17,021 மில்லியன். இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. குவார்ட்டருக்கான ரிசல்ட் பார்க்கும்போது ரெவென்யூ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 4.5%, இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. ₹37,175 மில்லியன். நெட் ப்ராஃபிட் ₹4,465 மில்லியன். இயர் ஆன் இயர் 14%, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 4% அதிகரிச்சிருக்கு.
டெக் மஹிந்திரா ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. நேற்று க்ளோசிங் 1446. ஜெஃப்ரீஸ் அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1260. நொமுரா பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 1630. நேற்று க்ளோசிங்கிலிருந்து ஒப்பிடும்போது 13% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சிட்டி செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1265. மார்கன் ஸ்டான்லி ஈக்குவல் வெயிட் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1550. 46 அனலிஸ்ட் கவரேஜ் கொடுத்துருக்காங்க டெக் மஹிந்திராக்கு. அதில் 22 பேர் பை ரேட்டிங்கும் 11 பேர் ஹோல்ட் ரேட்டிங்கும் 13 பேர் செல் ரேட்டிங் வழங்கியிருக்கிறாங்க. நெல்கோ டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹1. குவார்டர்லி ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. கம்பெனி நஷ்டத்தில் இருக்கிறாங்க. ₹4 கோடி. போன வருடம் இதே குவார்டரில் ₹6 கோடி லாபத்தில் இருந்திருக்கிறாங்க. சேல்ஸ் ₹68 கோடி. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 17% விழுந்திருக்கு. ரீஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ரீஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஜென்சால் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்குறதா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்ரிமெண்ட்டை ரத்து செய்திருந்தாங்க. ஸோ அவங்களும் செய்தியில் இருந்தாங்க. அந்த ஜென்சால் இன்ஜினியரிங்குடனான அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ததில் ரீஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. முழு நிதியாண்டு 2025 கன்சாலிடேட்டட் டோட்டல் இன்கம் ₹2518 கோடி. இயர் ஆன் இயர் 80% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ₹158 கோடி. இயர் ஆன் இயர் 70% அதிகரிச்சிருக்கு. Q4க்கான ரிசல்ட் கன்சாலிடேட்டட் டோட்டல் இன்கம் ₹644 கோடி. இயர் ஆன் இயர் 84% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ₹48 கோடி. இயர் ஆன் இயர் 44% அதிகரிச்சிருக்கு. மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் லோதா பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல் வந்து கிடைத்த டேட்டா கன்சாலிடேட்டட் பேசிஸில் ப்ராஃபிட் ₹923 கோடி. இயர் ஆன் இயர் 38% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ₹4224 கோடி. இயர் ஆன் இயர் 5% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹4.25. பட்டேல் இன்ஜினியரிங் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு புதிதாக 2 ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. ஒன்று அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்தில் நீப்கோ கிட்டேருந்து நார்த் ஈஸ்டர்ன் எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன் லிமிடெட் கிட்டேருந்து ₹718 கோடி கான்ட்ராக்ட். மற்றொன்று சிட்கோ கிட்டேருந்து ₹1319 கோடி கான்ட்ராக்ட். டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா ப்ராஃபிட் கீழே போயிருக்கு. 10% விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது ₹117 கோடி. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ₹1024 கோடி. இயர் ஆன் இயர் 2% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹6. ஹிண்டல்கோ தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. அவங்க மஹிந்திராக்கு சப்ளை செய்ய வேண்டிய 10,000 அலுமினியம் பேட்டரி என்க்ளோஷர்ஸை டெலிவரி பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய சாக்கனில் இருக்கக்கூடிய ஆலையிலிருந்து இங்கேருந்து அவங்க மேலும் அந்த உற்பத்தி திறனை அதிகரிக்க வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. இந்த சாக்கன் ஆலையில் இப்போ 80,000 என்க்ளோஷர்ஸ் உற்பத்தி செய்ய முடியுது. அது 1,60,000 உயர்த்த வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க அமைத்த ஆலைக்கு அவங்க ₹500 கோடி முதலீடு செய்திருக்கிறாங்க. இப்போ மேலும் அந்த உற்பத்தி திறனை அதிகரிக்க வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க ஹிண்டல்கோ. ஆக்சிஸ் பேங்க் ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. CNBC TV 18 கிடைத்த தகவல். ஆக்சிஸ் பேங்க்குக்கு யாருமே செல் ரேட்டிங் வழங்கலன்னு சொல்லியிருக்காங்க. செல் ரேட்டிங்கே இல்லாத சில ஸ்டாக்ஸில் ஒரு ஸ்டாக் ஆக்சிஸ் பேங்க். நுவோமா இன்ஸ்டிடியூஷனல் எக்விட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1400. முன்ன சொல்லியிருந்தது 1220. டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. சொல்லியிருக்கிற முக்கிய காரணம் வேல்யூவேஷன்ஸ் அட்ராக்டிவாக இருக்குது. MK குளோபல் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்க டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. 1300 1400. மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 1300. ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் ₹1450. டாடா பவர் குறித்து CNBC TV 18 கிடைத்த ஒரு தகவல். சோலார் மாடியூல் எக்ஸ்போர்ட்டில் அவங்க கவனம் செலுத்துகிறாங்க. அதில் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க டாடா பவர். மற்றொரு அப்டேட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நியூக்ளியர் எனர்ஜி குறித்து அடுத்த 2 ஆண்டில் அவங்களுடைய முதல் நியூக்ளியர் ஆலை அமைப்பதற்கான திட்டத்தில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க டாடா பவர். ஜென்சால் இன்ஜினியரிங் குறித்து NDTVலேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஜென்சால் இன்ஜினியரிங் ப்ரொமோட்டர் தான் புனித் ஜகி. அவர் தான் ப்ளூ ஸ்மார்ட்டுடைய ஒரு துணை நிறுவனராகவும் இருக்கிறாரு. அவரை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கைது செய்திருப்பதாக NDTVயில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஜென்சால் இன்ஜினியரிங்கில் மணி லாண்டரிங் கேஸ்க்காகத்தான் இந்த கைது நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அப்புறம் கம்பெனி தரப்பு வந்து விளக்கமும் கொடுத்திருந்தாங்க. அந்த மாதிரி எந்த நோட்டீஸும் வரலன்னு. இப்போ NDTVயில் சொல்லியிருக்கிற செய்தி என்னன்னா புனித் ஜகி கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டால். ஜென்சால் இன்ஜினியரிங் குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த மற்றொரு தகவல். ICAI இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா இவங்களுடைய ஃபினான்ஷியல் புக்ஸை மறுபடியும் ரிவ்யூ செய்வதற்கு தாமாகவே முன் வந்திருக்கிறாங்க. நிதியாண்டு 2023 அவங்களுடைய ஃபினான்ஷியல் புக்ஸை ஆடிட் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க போல தெரியுது. அவங்களது மட்டும் இல்லை, அவங்களுடன் சம்மந்தம் இருக்கக்கூடிய ப்ளூ ஸ்மார்ட் நிறுவனத்துடைய ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸும் அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்கன்ற எதிர்பார்ப்புன்னு NDTV ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. SBI லைஃப் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த டேட்டா நேற்று ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் ₹814 கோடி. இயர் ஆன் இயர் 0.3% அதிகரித்தது. ப்ளூம்பர்க் நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது ₹1038 கோடி. நெட் பிரீமியம் இன்கம் ₹23,860 கோடி. இயர் ஆன் இயர் 5% விழுந்திருக்கு.
நேற்று ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பொதுவாகவே மார்க்கெட் டவுனில் தான் இருந்திருக்குங்க. ஆக்சிஸ் பேங்க் 5% வீழ்ச்சியை பார்த்துருக்கு இன்ட்ராடேல. நம்ம மதியம் 12 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. டெக் மஹிந்திரா 5% விழுந்தது இன்ட்ராடேல. ஆனால் இந்த வீடியோ சேர் நேரத்தில் 1% கிரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எம்ஃபசிஸ் இன்ட்ராடேல 4% அதிகரித்தது. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் 5% அதிகரித்தது. L&T டெக்னாலஜி சர்வீசஸ் 7% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. சயண்ட் 9% விழுந்தது. மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் வாலட்டைலாக இருந்திருக்கு. 5% கிரீனில் இருந்தது இன்ட்ராடேல. ஆனால் அந்த வீடியோ சேர் நேரத்தில் 1% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. SBI கார்ட்ஸ் 7% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. SBI லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ராடேல 10% அதிகரித்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.